தமிழகத்தில் பொறுத்தவரையிலே புதிய ஆட்சி தமிழக வெற்றி கழகம் அமைத்தவுடன் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோமென்றால் மாணவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, பொதுமக்களும் சரி, யாராக இருந்தாலும் போதைக்கு பாதையாக இருக்கக்கூடாது என பல்வேறு நிகழ்ச்சிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த போதை எதிர்ப்பாக இன்று முதலமைச்சர் சமூக வலைதளங்கள் ஒரு பதிவை ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும், குற்றங்களை தடுக்கவும், போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கவும், போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியமாக இருக்கிறது எனவும், கல்வி, விளையாட்டு, திறன் மேம்பாடு போன்ற ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் இளைஞர்களை ஈடுபடுத்துவதன் மூலமாக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மற்றும் சமூகத்தின் கூட்டு முயற்சி மூலமாகவும் போதைப் பொருட்களை உயர்த்தி வலிமையான சமுதாயத்தை படைக்க முடியும் எனவும், போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை தடுக்க தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் பல்வேறு முன்னெடுப்புகளுக்கு அனைவரும் துணை நின்று போதைப் பொருள் இல்லாத பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்கிட இந்த நாளில் உறுதி ஏற்போம் என தற்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய எக்ஸல பதிவில் இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தையொட்டிதான் இந்த பதிவானது பதிவிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் விஜய் பொறுத்தவரையுமே இன்று காலை இந்த சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தையொட்டி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் ஸ்டார்ட் ரன் அப் ட்ரக்ஸ் என்ற விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடைபெற்று வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்து பல்வேறு இளைஞர்களும் மாரத்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்று உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர். குறிப்பாக இந்த போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியானது முதலமைச்சர் வாசித்தார். இது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் ஊரக மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் போதைப் பொருட்களுக்கான ஓட்டத்தையும் கலந்து கொண்டு 6 கிலோமீட்டர் தூரத்தை இலக்கை நிறைவு செய்தார். இந்த மாரத்தான் முழுவதும் அமைச்சர்கள் மற்றும் மாணவர்கள் இளைஞர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு பதக்கங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் என்றால் மாணவர்களுடன் தரையில் அமர்ந்து அவர்களுடன் கலந்துரையாடிய முதலமைச்சரை பொறுத்தவரையுமே மாணவர்களுக்கு இந்த போதைக்கு அடிமையாக கூடாது என பல்வேறு விழிப்புணர்வும் கொடுத்திருக்கார். இறுதியாக பார்த்தோம் என்றால் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆதவ் அர்ஜுனா, மேலும் உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன், நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் மரியவில்சன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள், முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று இந்த போதைக்கு எதிரான அந்த பதிவுகளையும் பதிவிட்டிருக்கார்கள். அந்த அடிப்படையில் தான் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி இந்த முதலமைச்சர் விஜயின் கருத்தாக இந்த அனைத்து பொருட்களும் இடம்பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.